தொடர்ந்து கற்பம் டீச்சர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி யூனிட் 1 குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குவாண்டம் நம்பர்ஸில் 4 வகையான குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்ன்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், எம்ன்றது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ், அடுத்தது எஸ்ன்றது ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகை குவாண்டம் நம்பர்ஸ் தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா KLM அப்படின்னு சொல்லலாம், அல்லது 1 2 3ன்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கான எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா E = -RHZ²/n². அடுத்தது இதுக்கான ஆங்குலர் மொமெண்டம் NH/2π. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் மாடல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இதை நம்ம சுருக்கி நம்ம என்ன எழுதலாம் பார்த்திங்கன்னா NH கிராஸ் போடலாம். H கிராஸ்ன்றது பார்த்திங்கன்னா டெராக் கான்ஸ்டன்ட், இது வந்து ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் அப்படின்ற எழுத்தால் குறிப்போம். ஏற்கனவே பார்த்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு அதனுடைய எனர்ஜியை சொல்லுது. இப்போ பார்க்குற இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அதனுடைய ஷேப் என்ன இருக்கும் அப்படின்றது தான் இது சொல்லுது. எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். இதில் 0னா வந்து அது எஸ்ஸை குறிக்கும், 1னா அது பியை குறிக்கும், 2ன்றது டியை குறிக்கும், 3ன்றது பார்த்திங்கன்னா எஃப்ஐ குறிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் குவாண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே சப்ஷெல்லுக்கு நம்ம போர் மாடல்ஸில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதுதான். இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √L × L + 1 × H/2π. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர்பிட்டல் ஷேப்பு கோள வடிவம், பி ஆர்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேப்பு, டி ஆர்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேப்பு, எஃப் ஆர்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஷேப்பாக இருக்கும். இதுதான் இதுக்கான அசிமுத்தல் குவாண்டம்க்கான கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் என்ற எழுத்தால் குறிப்போம். இந்த எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அல்லது +or-1 இந்த வேல்யூ தான் இருக்கும். இப்போ +or-1 அப்படின்னு +or-L அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது +Lலேருந்து 0 -L இந்த மாதிரி இருக்கும். அதாவது 1 அப்படின்னா +1 0 -1 இருக்கும், 2 அப்படின்னா -2 -1 0 +1 +2 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். இதுதான் எம்மோட வேல்யூன்னு சொல்லுவோம். இதுக்கான நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2L + 1. ஓரியன்டேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் போகுமா, ஒய் ஆக்சிஸில் இருக்குமா, இசட் ஆக்சிஸில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிளாக் வைஸில் சுற்றலாம் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றலாம். அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆஃப்னு சொல்லுவோம் அல்லது மைனஸ் ஆஃப்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பு எழுதியிருக்கோம். நியானோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த கண்டுபிடிச்சிடலாம். 1s2 அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம். முதல்ல என்னன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இருக்க 1 தான் n. எல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். எஸ்ஸுக்கு வந்து நம்ம 0ன்னு பார்த்தோம், அதனால் எல்லோட வேல்யூ 0. அடுத்து எம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ 0 தான். இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஆஃபாகவும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆஃபாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம இன்னொன்று அதே மாதிரி போட்டுக்கலாம். n = 1 தான், L வந்து 0 தான், M வந்து 0 தான். எஸ்ஸோட வேல்யூ மட்டும் மாறும், எஸ்ஸோட வேல்யூ -ஆஃப்னு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1s2ல் 1s2 அதுதான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து எஸ்ஸு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எம்மோட வேல்யூ 0, அதில் வந்து ஸ்பின்னோட வேல்யூ ஆஃப் -ஆஃப். அப்போ 1s2க்கு எழுதியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2s2. இப்போ நம்ம 2s2க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2s2 இப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு எழுதலாம். எஸ் இருக்குது, அப்போ எல்லோட வேல்யூ 0 தான். எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 தான். இப்போ எஸ்ஸோட வேல்யூ அதே மாதிரி 2 எழுதலாம். ஒன்று ப்ளஸ் ஆஃபு, இன்னொன்று மைனஸ் ஆஃபு, அந்த மாதிரி 2 எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க நமக்கு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்ன்றதை. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 1s2, இது வந்து பார்த்திங்கன்னா 2s2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2p6ன்னு இருக்குது. 2p6 என்னோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. இப்போ எல்லோட வேல்யூ 1 சொல்லிட்டோம். இப்போ எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு எம்முக்கு வந்து 3 வேல்யூஸ் கிடைக்கணும். என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா +1 0 -1. அப்போ எம்மோட வேல்யூ 3 வேல்யூ. அப்போ நம்ம 3 வேல்யூ வச்சு 3க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பின் வேல்யூ எழுதலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இங்கே பாருங்கள், இது வந்து 1s2க்கு முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2s2க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2p6ல் எல்லோட வேல்யூ 3 இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ +1, அந்த +1க்கு வந்து பார்த்திங்கன்னா இது எழுதலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள், -1க்கு இந்த 2 வேல்யூ எழுதலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா +1க்கு இது 2 எழுதலாம். அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் 6 வேல்யூ கிடச்சிடுது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாலி பிரின்சிபல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பாலி பிரின்சிபல்ன்றது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே வந்து எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் ஒன்றா வராது அப்படின்ற சொல்கிறது தான் பாலி பிரின்சிபல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று அது ஸ்பின்னுலையாவது மாறுபட்டிருக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா எல்லையாவது மாறுபட்டிருக்கும், அல்லது எம்லையாவது மாறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இதை அங்கே சொல்லியிருக்காங்க. No 2 electrons is an atom will have all 4 quantum numbers identical அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், write the quantum number for valence electron of sodium அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சோடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 1s2, 2s2, 2p6, 3s1. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்றது 3s1, இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி n = 3, l = வந்து பார்த்திங்கன்னா 0, l = 0னா m-ம் 0, m 0னா s-ஓட வேல்யூ ஆஃப், அவ்வளோதான் போயிட்டுலாம். இது 2 ஆஃபாக இருக்கலாம், அது ப்ளஸ் ஆஃபாக இருக்கலாம், மைனஸ் ஆஃபாக இருக்கலாம். நமக்கு ஆப்ஷன் வரும்போது நமக்கு ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, அதை நம்ம எழுதிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒன்றா தான் வரப்போகுது. இப்போ எதனா ஒன்று தான் கொடுக்க போகிறாங்க, 2 ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள், ரைட் தி குவாண்டம் நம்பர் ஃபார் 4th எலக்ட்ரான் ஆஃப் நைட்ரஜன். இப்போ நைட்ரஜனுக்கான எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p3. இப்போ 4th எலக்ட்ரான் எதில் வரும்? 2s2, இதில் தான் 4th எலக்ட்ரான் வரும். அப்போ என்னோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 0, எல் வேல்யூ 0னா எம் வேல்யூ 0, எஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப், எழுதிட்டு போயிடலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள், மூணாவது ஒரு கொஷின், ரைட் தி குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸைட்டட் எலக்ட்ரான் ஆஃப் லித்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு லித்தியத்துக்கான கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s1. 2s1 போது அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸைட்டட் ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 2s தான் வந்து 2p1க்கு போகும், அதை அங்கே எழுதியிருக்கோம். 1s2, 2s0, 2p1. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2p1க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2p1. இப்போ 2p1னா என்னோட வேல்யூ 2, பியோட எல்லோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா எம்மோட வேல்யூ இங்கே பாருங்கள் 1 மட்டும் கொடுத்துருக்கேன். 1, -1, 0, அப்போ 3 வேல்யூ வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, -1, +1, 3 வேல்யூ வரலாம். நமக்கு ஆப்ஷனில் வெறும் 1 மட்டும் கொடுத்தாங்கன்னா 1 போட்டுடலாம். அப்போ எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நியானுக்கு போட்ட மாதிரி 3 எஸ் வேல்யூ நம்ம எழுதலாம். ப்ளஸ் ஆஃப், மைனஸ் ஆஃப், ப்ளஸ் ஆஃப், மைனஸ் ஆஃப்ன்றதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 2p1 மட்டும்தான் இருக்குது, அது ஏதாவது ஒன்றில் தான் வரலாம். அதனால தான் இங்கே எம்முக்கு வந்து 1 மட்டும் போட்டிருக்கோம். எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப். இப்போ நமக்கு குவாண்டம் நம்பர்ஸ் 4 அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த 4 நம்ம எப்படி எப்படிலாம் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 11th புத்தகத்தில் இது சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.